அன்பார்ந்த மாணவ செல்வங்களே, 5ஆம் சாப்டர்ல எக்ஸாம்பிள் பார்க்குறோம். ஃபைண்ட் த ஜெனரல் ஈக்குவேஷன் ஆஃப் எ சர்க்கிள் வித் சென்டர் -3, -4 அண்ட் ரேடியஸ் 3 யூனிட்ஸ். புரியுதா? ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் சொல்லியிருக்கிறேன். அப்போ வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிளும் பார்த்துருக்கோம். ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் அப்படின்னு சொன்னால் அது வந்து x² + y² = a² வரும். அதுக்கு வந்து சென்டர் வந்து ஆரிஜினாக இருக்கும், 0,0ங்கிற ஆதி புள்ளியாக இருக்கும். இங்கே வந்து சென்டர் வந்து -3, -4 அப்படிங்கிறது. ரேடியஸ் வந்து 3 யூனிட்ஸ். தமிழில் அதே கேள்வி தான். பார்த்தீங்களா? இப்போ தேவையான வட்டத்தின் சமன்பாடுன்னா x - h² + y - k² = r². இங்கே வந்து h, k அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, h, k அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து என்ன கொடுத்துருக்குன்னு கேட்டிங்கன்னா -3,4 கொடுத்துருக்கு. புரியுதா? h, k அது வந்து என்ன கொடுத்துருக்குன்னா =-3,4. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த சமன்பாடு இருக்கு இல்லையா, சமன்பாட்டில் ஹெச்சுக்கு 3 போடணும், ஒய்க்கு வந்து கேக்கு வந்து -4 போடணும். அப்போ இது என்ன மாறும் கேட்டிங்கன்னா, இந்த சமன்பாடு அப்படியே பாருங்கள். சமன்பாடு வந்து எப்படி மாறுதுன்னு பாருங்கள். 6க்கு பதிலாக 3 போடணும். ஸோ அப்போ நல்லா பார்த்துக்கோங்க. என்ன செய்ய போகிறேன், ஹெச்சுக்கு பதிலாக வந்து என்ன செய்ய போகிறேன், -3 போட போகிறேன். ஸோ -3 போட்டு ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆகிடும். ஸோ எக்ஸு +3 ஆகிடும். அதே மாதிரி கேக்கு பதிலாக -4 போடுறேன், அப்போ ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்க ப்ளஸ் ஆகிடும். ஸோ y + 4² r பார்த்தீங்கன்னா, r வந்து என்ன கொடுத்துருக்கு, ரேடியஸ் வந்து உங்களுக்கு வந்து 3 கொடுத்துருக்கு. ஸோ ரேடியஸ் வந்து 3². அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, x + 3² y + 4² அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு தெரியும் a + b² a² + 2ab + b². உங்களுக்கு தெரிஞ்சது தானே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து a². அதுக்கப்புறம் வந்து +2ab 2 × 3 6, 6x. அப்புறம் வந்து +3² 9. அதே மாதிரி அடுத்தது ப்ளஸ்ஸு, அதே மாதிரி y + 4² அதே தான், a² + 2ab + b². அப்போ y² +2 + 4 y² +2 × 4 8, 8y. அப்புறம் வந்து 8y 8y. அப்புறம் வந்து 4² +16. புரியுதா? = 3² 9. இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சதான் இல்லையா? இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும். ஸோ இது வந்து என்னது, இது வந்து x², புரியுது, x² + 6x + y. இது வந்து y² + 8y + 16. இப்போ எல்லாத்தையும் ஒரு சேர் கொண்டாங்க. ஸோ ஒரு சேர் கொண்டு வந்தீங்கன்னா ஒரு ஆர்டராக எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்கிறோம், x² எழுதுகிறோம். ஸோ x², அதுக்கப்புறம் வந்து ப்ளஸ்ஸு இந்த y² எழுதுகிறோம். x² + y². இதுதான் ஆர்டர். எக்ஸுக்கு அப்புறம் ஒய் வரும். x² + y² ப்ளஸ் அடுத்தது 6x + 8y 8y. அதுக்கப்புறம் வந்து இந்த +9 +9. அப்புறம் வந்து +16. இந்த 9 இந்த பக்கம் கொண்டு வரேன். அப்போ -9 = 0. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த +9 -9 கட் பண்ணிடலாம். பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்கும், பேலன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், x² இருக்கும், y² இருக்கும், 6x 16 மட்டும்தான் இருக்கும். இந்த +9 -9 என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். புரியுதா? ஸோ கடைசி ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் என்ன வருது, அது வந்து x² + y². இந்த +9 இருக்காது, அது ரெண்டுமே கேன்சல் ஆகும். +9 இருக்காது, -9 இருக்காது, +16 = 0. புரிஞ்சுதா? அவ்வளோதான்.